ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா எடுத்துக்காட்டு 2.30 வந்து பார்க்க போறோம். இப்போ நம்ம லாஸ்ட் ஒரு 20 டேஸாவே நம்ம வந்து 10th வந்து 5 மார்க் கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சீரிஸ் வந்து பார்த்துட்டு இருக்கோம். நம்ம சேனல்ல வந்து நீங்க இன்னைக்கு தான் புதுசாக வந்திருக்கீங்கன்னா ஃபர்ஸ்ட் அந்த பிளேலிஸ்ட்ல உள்ள எல்லா கொஸ்டினையும் பாருங்க. அது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ வாங்க இன்னைக்குள்ள கொஸ்டினுக்குள்ள போகலாம். கொஸ்டினை முதல்ல ரீட் பண்ணுங்க. ஒரு தாய் தன்னிடமுள்ள ரூபாய் 207 கூட்டுத்தொடர் வரிசையில் அமையும் 3 பாகங்களாக பிரித்து தனது 3 குழந்தைகளுக்கு கொடுக்க விரும்பினார். இதுல முக்கியமானது கூட்டுத்தொடர் வரிசையில 3 குழந்தைகளுக்கு 3 பாகங்களாக பிரிக்கிறாங்க. சரியா? நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க? அவற்றில் இரு சிறிய தொகைகளின் பெருக்கற்பலன் 4263 ஆகும். இது வந்து 2வது டைப். எனில் ஒவ்வொரு குழந்தையும் பெரும் தொகையை கணக்கிடுங்களா. நெக்ஸ்ட் முதல்ல என்ன கேட்காங்க? ஒரு தாய் தன்னிடமுள்ள 207 ரூபா வந்து ஒரு அம்மா வந்து வச்சிருக்காங்க. அந்த 207 ரூபாயை வந்து 3 குழந்தைகளுக்கு 3 பாகமா கூட்டுத்தொடர் வரிசையில் பிரிச்சுடுவாங்க. நீங்க இதுக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்கல்ல, கூட்டுத்தொடர் வரிசையில் அமைந்த அடுத்தடுத்த 3 உறுப்புகள் அப்படின்னு அதே ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். பாருங்க, 3 குழந்தைகளும் கூட்டுத்தொடர் வரிசையில் அமைஞ்சிருக்கு. எனவே அவற்றை a - d a + d என்க. புரிஞ்சா? இது ஏன் இப்படி எடுத்துக்கணும் புரிஞ்சா? ஏன்னா கூட்டுத்தொடர் வரிசையில் அமைஞ்சிருக்கு. அது முதல் 3 குழந்தைகள் முதல் 3 உறுப்புகள் அப்படினால நம்ம இப்படி எடுத்துருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் எடுத்துக்கலாம் பாருங்க. ரூபாய் 207 வந்து கூட்டுத்தொடர் வரிசையில் தான் எடுத்துருக்காங்க. அப்போ இந்த 3ஐயும் கூட்டினா எத்தனை வரைஞ்சிருக்காங்க? 207 வரைஞ்சிருக்காங்களா? அப்போ இந்த 3ஐயும் கூட்டுங்க. a - d plus a plus a plus d. இந்த 3ஐயும் கூட்டினா எத்தனை வரைஞ்சிருக்காங்க? ரூபாய் 207. இப்போ மைனஸ் டியும் பிளஸ் டியும் கேன்சல் ஆகுமா? இப்போ நெக்ஸ்ட் என்ன இருக்கு? 1a 2a 3a. அப்போ 3a = எத்தனை? 207. அப்போ 3ஆல் அடி விடலாமா? அப்பலாட a = 207. இங்க பெருக்கல் இருக்கு, இங்க வருமா? என்ன ஆகும்? வகுத்தல் வருமா? அப்போ 3 இப்போ அடி விடுங்க. 1 3 3 5 3 6 3 18 மிச்சம் 2 இருக்கும் 27னா 9 3 27. அப்போ a ஓட வேல்யூ எத்தனை? 69. இது புரிஞ்சா? ஃபர்ஸ்ட் இது ரூபாய் 207 வந்து கூட்டுத்தொடர் வரிசையில் அமையுமாறு கொடுக்காங்க. இதான் கூட்டுத்தொடர் வரிசை. அதுல 3 உறுப்புனால தான் நம்ம வந்து a - d a + d எடுத்துக்கோமா. இப்போ அது எல்லாத்தையும் கூட்டினோம்னா 207 வச்சிருக்காங்க. அதுல இருந்து என்ன கண்டுபிடிச்சாச்சு? a கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. அவற்றில் இரு சிறிய தொகையின் பெருக்கற்பலன். 2 சிறிய தொகை அப்படின்னா என்னதுன்னா, எப்பவுமே சின்ன குழந்தை வந்து ஃபர்ஸ்ட் இருக்கும், 2வது குழந்தை வந்து நடுவில் இருக்கும். ஓகேவா? இது வந்து பெரிய குழந்தையா இருக்கும். பிளஸ் இருக்குல்ல, அதனால பெரிய குழந்தைன்னு அர்த்தம். இது வெறும் a, இது வந்து a - d. அப்ப 2 சின்ன குழந்தைன்னா என்னது? ஃபர்ஸ்ட் 2 உறுப்பு தான் இரு சிறிய தொகை. புரியுதா? இப்ப ஃபர்ஸ்ட் 2 உறுப்போட பெருக்கற்பலன் எத்தனை வச்சுக்கோங்க? 4623. அப்போ a - d இன்ட்டு a, இதோட பெருக்கற்பலன் எத்தனை வச்சுருக்காங்க? 4623. 4623. புரிஞ்சா? இப்போ நம்மளுக்கு a ஓட வேல்யூ நமக்கு தெரியுமா? 69 தெரியும். அதை என்ன பண்ணலாம்? இந்த இடத்துல போய் a எங்கெங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் 69 போடலாமா? இப்போ 69 போடுங்க பார்ப்போம். இப்போ a க்கு பதிலா 69 போடுங்க. 69 - d a ஓட வேல்யூ எத்தனை? 69 = 4623. புரிஞ்சா? இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? இந்த 63 அப்படியே கீழே இறக்கலாமா? கீழே இறங்க பார்ப்போம். 69 - d = 4623 டிவைட் பை 69. இங்க ஏன் டிவைட்ல வந்திருக்கு? ஏன்னா உங்களுக்கு எப்படி இருக்கு? பெருக்கல் இருக்கு. பெருக்கல் இருக்கும்போது கீழே வரும் என்ன ஆகும்? இந்த பக்கம் வரும்போது வகுத்தலா மாறும். அதனால தான் இப்படி போட்டிருக்கோம். இப்போ 3 இப்போ அடி கொடுங்க பார்ப்போம். 2 3 6 3 9. இதை 3 இப்போ அடி கொடுங்க. 1 3 3 மிச்சம் 1 இருக்குமா? 16. 5 3 15. 15னா மிச்சம் 1 இருக்குமா? 12னா 4 3 12 1 3 3. மிச்சம் என்ன இருக்கு? 1541/23 இருக்கு. இப்போ 1541 23 வகுங்க பார்ப்போம். 23 5 எத்தனை? 23 5 3 5 15 மிச்சம் 1 25 10 10 1 11 115 வருது. 115 ஒரு 23 கூட்டுங்க.
5 3 8 2 1 3 138 வருது. அப்போ 23 ஆறா எத்தனை 138. 23 ஆறா 138. இப்போ இதுலேருந்து கழிங்க பார்ப்போம். இது 14 மாறும், இது வந்து 4 மாறும். 8ல் 6 போனால் 6, 4ல் 3 போனால் 1 161 வருதா. இப்போ 23 எந்த நம்பரால் பெருக்கணும் 161 வரும். இப்போ 23 7ஆல் பெருக்கினா வருமா? ஏன்னா 3 7 21 1 மிச்சம் 2 ஈரேலா 14 14 2 16 161 வருதா. அப்போ ஆன்சர் எத்தனை 7 161. இங்கே என்ன வரும்? சரி வந்துருமா? அப்போ இதுக்கு ஆன்சர் எத்தனை 69 மைனஸ் டிக்கு எவ்வளோ 67. அப்போ இந்த டி அங்கிட்டு கொண்டு போங்க, இந்த நம்பர் அங்கிட்டு கொண்டு வாங்க. அப்போ 69 மைனஸ் 67 சீக்வல் டு டி. இப்போ 2 சீக்வல் டு டி. அப்போ டியோட வேல்யூ எத்தனை 2. புரிஞ்சா? இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா ஏ வேல்யூ கிடைச்சிச்சு, டி வேல்யூ கிடைச்சிச்சா. அப்போ ஏ வேல்யூ டி வேல்யூ எதில் சப்ஸ்டியூட் பண்ணோம்? இந்த 3 குழந்தைகள் கொடுத்துருக்குல இதில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து ஆன்சர் கிடைச்சிடும். இப்போ சப்ஸ்டியூட் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன இருக்கு? ஏ மைனஸ் டி இருக்கு, இங்க என்ன இருக்கு? ஏ இருக்கு, அடுத்து ஏ பிளஸ் டி இருக்கா. இப்போ இந்த 3 உறுப்புகள் இருக்கா, இந்த 3 உறுப்புகளை போடுங்க பார்ப்போம். இப்போ ஏவோட வேல்யூ உங்களுக்கு என்னது 69, டியோட வேல்யூ என்னது 2. எழுதிக்கோங்க. ஏ ஈக்குவல் டு 69, டி ஈக்குவல் டு 2. இப்போ இதை போடுங்க பார்ப்போம். ஏவோட வேல்யூ என்னது 69. அப்போ 69 மைனஸ் 2. ஏவோட வேல்யூ என்னது 69. இங்கே ஏவோட வேல்யூ என்னது 69, டியோட வேல்யூ என்னது ப்ளஸ் 2. இப்போ 69 2 போனால் எத்தனை 67, 69, 69 2 எத்தனை 71. இதுதான் உங்க கொஸ்டின்ல கேட்டது என்ன? ஒவ்வொரு குழந்தையும் பெரும் தொகையை காண்க. அப்ப ஏ மைனஸ் டி குழந்தை வந்து 67 பெறுது, ஏ குழந்தை வந்து 69, ஏ பிளஸ் டி வந்து 71. இவ்வளவு தாங்க இந்த கொஸ்டினோட ஆன்சரு. இதில் நீங்கள் டிஃபிகல்ட்டாக பார்க்குற பார்ட் என்னது? இந்த இதை வந்து அடி கொடுக்குறது மட்டும்தான் டிஃபிகல்ட்டாக பார்க்குறது. இதே நீங்கள் 2 தடவை ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா இது ஈஸியாக முடிஞ்சிடும். இதை தாண்டி இந்த கணக்கில் வந்து உங்களுக்கு டிஃபிகல்ட்டானது எதுவுமே கிடையாது. இன்னும் ஒன்றே ஒன்று டிஃபிகல்ட்டானது என்னதுன்னா, அவங்க என்ன சொல்றாங்கன்னா கூட்டுத்தொடர் வரிசையில் அமையும் 3 பாகங்களாக பிரித்து கூட்டுத்தொடர் வரிசைன்னு கொடுத்துட்டாங்க, 3 பாகம் கொடுத்துட்டாங்க. அப்போ கூட்டுத்தொடர் வரிசை அமையும் அடுத்தடுத்த 3 உறுப்புகள் என்னது? ஏ மைனஸ் டி, ஏ பிளஸ் டி. இதை எழுதிட்டீங்கன்னா நீட்டாக கூட்டுத்தொடர் வரிசைனால இந்த 2 கூட்டியாச்சு, கூட்டி போட்டு ஏ கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து சிறிய குழந்தைங்க சொன்னதுனால ஃபர்ஸ்ட் 2 குழந்தை சின்ன குழந்தை, அதனால இந்த ஃபர்ஸ்ட் 2 இதை போட்டு டி கண்டுபிடிச்சாச்சு. ஏவையும் டியையும் வச்சு இந்த 3 உறுப்பை சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. இவ்வளோதான். இதை போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன்சர் கிடைச்சிடும். இதுவும் ஒரு 5 மார்க் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இந்த குவார்டர்லி எக்ஸாமில் கூட இந்த கொஸ்டினை வந்து நம்ம வந்து ரொம்ப எதிர்பார்க்கலாம். நல்லா பார்த்துக்கோங்க. ஏன்னா கணக்கு வந்து சின்ன ட்விஸ்ட் தான் இருக்குது. அந்த ட்விஸ்ட்டை மட்டும் நீங்கள் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா இந்த கணக்கு ரொம்ப ஈஸியான கணக்கு. நல்லா பார்த்துக்கோங்க. ஒரு தடவைக்கு 2 தடவை வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ப்ராக்டிஸ் மேக்ஸ் பெர்ஃபெக்ட். சரி, இதுக்கு மீறி உங்களுக்கு வந்து கொஸ்டின்ல எதுவும் டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு கணக்கில் எதுவும் டவுட் இருக்குது அப்படின்னா டெஸ்கிரிப்ஷனில் ஒரு வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும். அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து ஒரு மெசேஜை தட்டி விடுங்க. எங்களால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ சீக்கிரமாக சால்வ் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக சால்வ் பண்ணுறோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.